அண்மை செய்தி. மதுரை அவனியாபுரத்தில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய மர்ம நபர்களை அடுத்து அதிமுக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது அதிமுக எம்எல்ஏ உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், விவரங்கள். நிச்சயமாக நேற்று முன்தினம் நள்ளிரவில் அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலை சேதப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நேற்று அதிமுக சார்பில் புகாரானது அவனியாபுரம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டது. இதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதால் இன்று காலை சுமார் 10 மணி அளவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராசத்தின் ஆகியோர் தலைமையில் அவனியாபுரம் பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். எம்ஜிஆரின் திருவுருவ சிலையை சேதப்படுத்திய சமூக விரோதிகளை தற்போது வரை காவல்துறையினர் கைது செய்யாததால் அதனை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாததால் அதிமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அதைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளை காவல்துறையில் கைது செய்து தற்போது தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்துள்ளனர். தொடர்ந்து சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்ட அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலையை சேதப்படுத்திய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.